ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? எல்லாம் வேலைக்கு கிளம்பியாச்சுங்களா? சாப்பிட்டாச்சா? சரிங்க. ஃபைனலாக ஒரு சந்தோஷமான விஷயங்க. ஒரு இஸ்லாமிய எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுங்க, அவங்க பையன் கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட்ருக்குறாங்க. இஸ்லாமியர் அவங்க கல்யாணம் பிரியாணி சாப்பிட போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு நான் அங்கே போயிட்டு வீடியோ போடுறேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவங்க பிரியாணின்னு. நான் பக்ரீத்துக்கு கூட போட்டிருந்தேன். எனக்கு நிறைய பேர் அதுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் சரிங்க, நாளைக்கு நான் போயிட்டு அங்கே போயிட்டு வீடியோ போடுறேங்க. அப்புறம் நம்ம வாழ்த்தாட்டையங்கோயில் வீடியோ நாளைக்கு போடுறேங்க. எங்கேங்க இவங்க அப்பா தூரமாக வேலைக்கு போகிறதுனால காலையில் நேரமாக போயிடுறாங்க. நைட்டு வர்றாங்க. வந்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்க பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. நானும் தூங்கிடுறேன். அதனால் எனக்கு அந்த வீடியோ போட முடியலைங்க. நாளைக்கு போடுறேன். என்னங்க போட்டாலும் யாருமே லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. நான் என்னதாங்க வந்துட்டு பார்த்தீங்களா, எங்கள் அண்ணா எனக்காக கமெண்ட் போட்டாங்க இன்னொரு வீடியோவுக்கு, இதுக்கு முன்னாடி ஓட்டுக்கிற வீடியோவுக்கு. எனக்கு யாராவது பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு லைக்கு தான் போடுங்களேன் ப்ளீஸுங்க. நான் பாருங்க, கோயிலுக்கு போய் நான் என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் நானும் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிங்க அங்கே போய் நான் பஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப நேரம் காத்திருந்து நான் பஸ் ஏறி போய் வீடியோ போடுறேன். ஆனால் எனக்கு யாருமே சப்போர்ட் கொடுக்கலைங்களே. காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு பஸ் இல்லாமல் அவ்வளோ நேரம் நான் உட்காந்துருந்து டவுன் பஸ்ஸுக்கு தான் பார்த்து ஃப்ரீ பஸ்ஸுக்கு தான் போவோன்னு உட்காந்துருந்து நான் போட்டேன். ஆனால் எனக்கு எந்த சப்போர்ட்டுமே அதிகமாக கிடைக்க மாட்டேங்குதுங்க. பத்தாவதுக்கு நம்மளுக்கு வீசு போகிறது இல்லைங்க. அதுதாங்க கஷ்டமாக இருக்குது. வியூஸ் போனால் பரவாயில்ல, அப்படியே ஒரு 50 பேர் 60 பேர் பார்த்தாங்கனாலும் ஒரு வேளை என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க புதுசாக யாரும் பார்க்கலையாட்டிருக்குதுங்க. சப்ஸ்கிரைபரும் வரல. பார்த்தீங்கன்னா புதுசாக யாராவது பார்த்தீங்கனாலும் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போட்டு விடுங்க. நாளைக்கு அந்த வீடியோ போடுறேங்க. எனக்கே வீடியோ போடுறக்கே ஒரு ஆசை போயிடுச்சுங்க, யாருமே லைக் போடாதனாலங்க. பரவாயில்லைங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்னை பார்த்து பாவம்னு நினச்சி இவ்வளோ தூரம் ஒரு பொம்பளை கஷ்டப்பட்டு போடுறாங்களே அப்படின்னு நினச்சி என்ன மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக எனக்காக லைக் போட்டு சப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. பரவாயில்லைங்க, எனக்கு புதுசாக நான் போடுறேன். எனக்கு நீங்கள் பார்க்குறதே பெருசு. உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? பரவாயில்லைங்க, பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் போட்டு விடுங்க. இது என்னோடய ஆசைங்க, ப்ளீஸுங்க. ஏன்னு கேளுங்களேன், என்னையெல்லாம் ரொம்பவுமே மட்டம் தட்டி தாங்க வச்சுருந்தாங்க. என்ன உன்னாலையெல்லாம் என்ன முடியும், போய் வேலையை பாருன்னு நம்மளுக்கு இந்த 4 செவத்துக்குள்ளாரியே தாங்க நம்மளை மட்டம் தட்டி உட்கார வச்சாங்க. இன்றைக்கி நானாக ஒரு முயற்சி எடுத்து நம்மளும் நல்ல விதமாக நம்மளும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல இதுக்கு வரணும். நம்மளையும் 4 பேர் பார்த்தாங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு என்னை பார்த்து பாராட்டணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. வேறு என்னங்க, அப்போ நினைப்பாங்களேங்க, அட நம்ம பொண்டாட்டி நல்லா நம்ம பொண்டாட்டி இப்படியா, மற்றவங்களாம் கூட பரவாயில்ல இந்த அளவுக்கு வீடியோ போட்டுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்கல்லங்க. என்னை மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கும் இதெல்லாம் ஒரு சந்தோஷந்தாங்க. ஏன்னு கேளுங்களேன், நம்மளுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு எத்தனையோ பேர் குடும்பமாக அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெண்களுக்கு உதவி பண்ணி அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கணும் இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, எந்த சப்போர்ட்டும் இல்லாமல். இப்போ பசங்களே எங்களோட வந்தாங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கலாம் பாருங்கள். இப்போ டவுன் பஸ் ஏறி போனேன், அங்கே கூட்டமாக இருக்குதுன்னு ஓட்டு நான் சோமனூர் பக்கம்தாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் வாழ்த்தாட்டையங்கோயிலேருந்து சோமனூர் போயிரு பஸ்ஸு. சரி, ஒரு 10 நிமிஷம் நம்ம நின்றுட்டு போனோம்னால வரும்போது நம்ம உட்காந்துட்டு வந்துக்கலாம். இங்கே கோயில்கிட்ட ஏறினோம்னா நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க, படிக்கட்டில் நின்றுட்டு போகிறாங்க. அதெல்லாம் நம்மளால முடியாதுங்க. நீ எல்லாம் அது காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லைங்க, மயக்கம் போட்டு என்ன பண்ணுதுன்னு போனேன். அதுக்கு அந்த அங்கே போய் நிறுத்திட்டு வேறு பக்கம் அந்த பஸ்ஸு போகுது என்னமோன்னு போட்டு திருப்பி திருப்பூர் தான் போகுதுங்களான்னு கேட்டதுக்கு அந்த டிரைவர் என்னை பைத்தியமானு கேட்குறாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது மனசுக்கு.
நம்ம இப்படியெல்லாம் போய் யார்கிட்ட திட்டு வாங்கினதோ பேசுனதோ இல்லைங்க. இது கவர்மெண்ட் பஸ்ஸு தான், டிக்கெட்டு ஃப்ரீ தான். ஆனால் அவங்களுக்கு நான் வந்தது என்ன பாரமோ தெரியல. ஏம்மா அங்கேயே பஸ்ஸு வரும்போல நீ அங்கேயே நின்று ஏற வேண்டியதானே, வேறு ப்ரைவேட் பஸ் எல்லாம் போச்செல்லாம் இல்லைல்லாம் கூட்டம் இல்லாதானே போகுதுங்க. நம்ம சொல்ல முடியுங்களா அவங்கக்கிட்ட? நான் வீடியோ போடுறேங்க, ஃப்ரீ பஸ்ஸில் தான் நான் போக முடியும்னு சொன்னோம்னா, அதனால் நான் பேசுனா பேசிட்டு போகிறாங்க. நம்ம குடும்பத்துலேயே நம்மளை உன்னால் முடியாதுன்னு எவ்வளவோ பேர் திட்டுறாங்க. அவங்க முகம் தெரியாதவங்க. பேசுனா பேசிட்டு போகிறாங்கன்னு எல்லாத்துக்கிட்டேயும் திட்டு வாங்கிட்டு தாங்க நான் உண்மையாக சொல்கிறேன். பசங்கள்லாம் கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா அவங்கெல்லாம் என்னை அங்கேயே திட்டியிருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்லி. அதனாலேயே நான் யாரையும் கூப்பிட்றது இல்லைங்க. நானே தனியாக போய் நானே பஸ் ஏறி போய் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஆள் அப்படியே கேட்குறாங்க, இவங்களுக்கு என்ன நட்டம் தெரியல. இவங்க டீசல் அடித்து இவங்க வண்டியில் என்னை அங்கே கொண்டு இறக்கி விட்டு திருப்பி அந்த வண்டியிலேயே இங்கே கொண்டாந்து விடுன்னு சொன்ன மாதிரி என்னை பேசுகிறாங்க. ஏம்மா நீ என்ன உனக்கு அறிவு இருக்குதாம்மா? எதுக்குமா இங்கே ஏறி மறுபடியும் இந்த பஸ்ஸிலேயே திருப்பி அங்கே திருப்பூர் போகிறேன்னு? நான் ஐயங்கோயிலோடு இறங்குறதுக்கு நான் போகலையே, நான் திருப்பூர் போகணும், உட்காந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஏறி வந்தேன். அதையும் நான் சொல்கிறேங்க. ஆனால் அந்த டிரைவர் காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க பண்ண முடியும்? நம்ம சாதிக்கணுன்னா இது மாதிரி பல பேர் நம்ம என்ன வேணாலும் கோமாளிம்பாங்க, முட்டாளும்பாங்க, பைத்தியம்பாங்க. எதையுமே காதில் வாங்கிக்கூடாதுங்க. நம்ம பார்வை நம்ம நல்லா வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே நம்ம பயணிக்கணுங்க. இப்படி பேசுகிறவங்க எல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காலை விட்டுட்டு நம்ம வாடிக்கு போயிட்டே இருக்கணுங்க. ஏனுங்க? பரவாயில்லைங்க, எனக்காக ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க ப்ளீஸுங்க. பாவங்க திட்டெல்லாம் வாங்கியிருக்கிறேன். லைக் போட்டு விடுங்க. ஓகேங்க, பாய். நம்ம டெய்லர் மாம் சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ.